இந்த படுகொலையுடன் அந்த ரீஜன் அந்த பிராந்தியம் verge of collapse, அதாவது ஒரு முற்று முழுதாக விழக்கூடிய ஒரு நிலையில இருக்குது என்றுதான் அவரும் கூறியிருந்தார். என் மீது தாக்குதல் நடத்தினால் பிரித்தானியாவும் பிரான்சும் தாக்குதல் நடத்த வேண்டும், எண்களை பாதுகாப்பது மட்டுமல்ல ஈரான் மீது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதை சொன்னார்கள். அதை நாங்கள் கருத்தாக கூறவில்லை, ஒரு ஓர்டர், உங்களுக்குரிய உத்தரவாக கூறுகிறோம். முழு அதிகாரம் கொண்ட சுயாதீனமான பலஸ்தீன நாட்டை உருவாக்குவது, அதுதான் அதுக்கு தீர்வு, அதைத்தான் சீனாவும் செய்யும் என்று கூறிவிட்டார். யூத மக்கள் தான் முதலாவது தான் ஆட்சிக்கு வந்ததும் வர முதலே ஹமாஸ் அமெரிக்க பிணைக்கைதிகளை விட்டுவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் இதை விட மோசமான அழிவாக இருக்கும். ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஜனநாயகத்தை சீனா மதிக்க வேண்டும். 2024 பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியுங்க, இப்ப 2 வாரத்துக்கு முதல் கலவரங்கள் இடம்பெற்றது. இங்க அதுக்கு அமெரிக்கா சொல்லுகின்றது, கலவரக்காரர்களை அடக்குவதற்கு பிரித்தானியாவுக்கு உரிமை உண்டு. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தான். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கங்கள். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். தொடர்ச்சியாக அந்த போரில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையில் அந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளையும் காண முடியவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த விடயங்கள் கடந்த 2 மாதங்களாக அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை திட்டம் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அது ஒரு விதத்திலும் ஆக்கப்பூர்வமாக அதை சரியான முறையில் நடத்த முடியாமல் இருந்தது. ஆனால் இப்ப கடந்த 2 நாட்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அதிகமாக பேசப்படுகின்றது. கட்டாரில் இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் பிரித்தானியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி அவர்களும் கூட அங்கே பங்கெடுத்தது என்ற விடயங்களை கேட்கக்கூடிய இருக்கின்றது. இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால், அந்த பேச்சுவார்த்தை நடக்கின்ற இடத்தில் ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் பிரசன்னமாகவில்லை என்ற செய்திகள் வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாடு என்ன? போர் நிறுத்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்னென்று சொன்னால், இந்த ஹமாஸின் தலைவர் ஹனியா கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த போகிறது என்ற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக ஒரு பதற்றம் ஒன்று மத்திய கிழக்கில் தொடர்ந்த வண்ணம் தான் இருந்தது. இப்ப ஈராக்கின் பிரதமரும் ஒன்றை கூறியிருந்தார், அதாவது இந்த படுகொலையுடன் அந்த ரீஜன் அந்த பிராந்தியம் verge of collapse, அதாவது ஒரு முற்று முழுதாக விழக்கூடிய ஒரு நிலையில இருக்குது என்றுதான் அவரும் கூறியிருந்தார். அப்ப அதன் பிறகு நீங்க பார்த்து சொன்னால், ஈரானுடன் பிரித்தானியா பிரதமர் ஒரு 1/2 மணித்தியாலம் கதைத்திருந்தார், ஜெர்மன் அதிபர் கதைத்திருந்தார், இத்தாலியன் அதிபர் கதைத்திருந்தார், இத்தாலிய பிரதமர் கதைத்திருந்தார், எல்லோரும் கதைத்திருந்தார்கள் அதை நிறுத்தும்படியே என்று சொல்லி. ஆனால் ஈரான் ஒன்றை சொல்லிவிட்டது, எனக்கு திருப்பி தாக்குற உரிமை எனக்கு இருக்கின்றது என்று கூறிவிட்டது. அது ஒரு பெரிய பதட்டம் அந்த பிராந்தியத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரேல் இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றது என்னென்றால், என் மீது தாக்குதல் நடத்தினால் பிரித்தானியாவும் பிரான்சும் தாக்குதல் நடத்த வேண்டும், எண்களை பாதுகாப்பது மட்டுமல்ல ஈரான் மீது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அதை சொன்னார்கள். அதை நாங்கள் கருத்தாக கூறவில்லை, ஒரு ஓர்டர், உங்களுக்குரிய உத்தரவாக கூறுகிறோம் என்று கூறிவிட்டார்கள். இப்ப அமெரிக்காவுக்கும் இதே நிலைமைதான். இப்ப இங்கு இது காசாவில ஒரு போர் நிறுத்தத்தை கொண்ட இந்த போரை நிறுத்தினால் ஈரான் தாக்குதலை தடுக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. ஈரானும் ஒன்றை கூறியிருக்கின்றது, காசாவில ஒரு போர் நிறுத்தம் ஒரு உடன்பாடு ஏற்பட்டால் அதை நாங்கள் குழப்ப போவதில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இப்ப இஸ்ரேல் ஆனால் அதற்கு புதிய நிபந்தனைகளை வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நிபந்தனை என்று தெரியாது. இப்ப கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு அந்தோனி பிளிங்கன் அவர்கள், அமெரிக்காவின் வெளிவிவகார செயலாளர், வருவதாக இருந்தது. ஆனால் இந்த ஈரான் தாக்குதல் பதற்றம் காரணமாக அவர் தனது பயணத்தை ஒத்தி வைத்து விட்டார். அதன் பிறகு வியாழக்கிழமை வருவதாக இருந்தது.
இந்த நிலையில் தான் திருப்பி பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் லமி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றார் இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சி. ஆனால் மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு நிகழ்வு. நீங்கள் கூறியது போல ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு மறுத்து விட்டது. ஏனென்றால் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை வைத்திருப்பார். ஆனால் எந்த நிபந்தனை என்று கூறல். அதன் பிற்பாடும் கூட இப்போது பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் அங்கு நிற்கின்றார். கட்டார் மற்ற சவுதி அரேபியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அழுத்தம் காரணமாக இப்போது ஒரு வரைவை கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள். அந்த வரைவை இருதரப்பும் ஆராய்ந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த வாரத்தின் இறுதியில பேச்சுக்கள் ஆரம்பமாகும் என்று கூறியிருக்கிறார். ஹமாஸ் அதுல பங்கு பெற்றுமா இல்லையா என்பதை இதுவரையில் அவர்கள் கூறவில்லை. அதில் தாங்கள் பங்கு பெற்றுவதோ இல்லையோ. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதில் இவர்கள் எல்லோரும் மிகவும் அவதானமாக தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஹமாஸ் அமைப்பினருடைய பிரச்சனை, இனி ஹிஸ்புல்லாவுடைய பிரச்சனை, ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற விடயங்கள் கூட அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் முதல் தடவையாக பாலஸ்தீனத்தினுடைய பிரதமர் முகமது அப்பாஸ் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார். இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இப்ப அப்பாஸ் ஒன்றைத்தான் கூறியிருக்கின்றார். அதாவது, நானும் எல்லா பலஸ்தீனியர்களும் காசாவுக்கு செல்ல வேண்டும், அதன் பிற்பாடு அனைவரும் எருசலம் செல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இறப்பது அல்லது வெற்றி அடைவது, இதை தவிர வேற நோ ஆப்ஷன், அதாவது வேற தெரிவுகள் எங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டார். அப்ப இப்ப இதுல ரஷ்யா இவர்களுக்கு கூடுதலாக, அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் நிற்கின்றது. சீனா அதிபரும் அதாவது இந்த வாரமும் கூறியிருக்கின்றார், ஒரு முழு அதிகாரம் கொண்ட சுயாதீனமான பலஸ்தீன நாட்டை உருவாக்குவது, அதுதான் அதுக்கு தீர்வு, அதைத்தான் சீனாவும் செய்யும் என்று கூறிவிட்டார். இப்போ சீனாவும் ரஷ்யாவும் இதில் முழு வீச்சுடன் நிற்கிறார்கள். என்னென்றால், இவ்வாறு ஒரு பலஸ்தீன நாட்டை உருவாக்க வேண்டும். ஆயுத விநியோகங்களை நீங்கள் பார்த்தீர்கள். இப்ப ஈரான் மீதான ஈரான் தாக்க போகின்றது, ஈரானை எதிர்த்து இவர்கள், அதாவது அமெரிக்காவோ மேற்குலகம் தாக்க போகிறது என்னும் போது அவசரமாக ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு பெருமளவான நவீன ஆயுதங்களை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்போதும் தொடர்ச்சியாக விமானங்கள் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் கூட ஆண்டனோ 124 மிகப்பெரிய சரக்கு விமானம் ஆயுதங்களுடன் இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. சீனா ஈரானை பலப்படுத்துகிறார். அப்ப சீனாவும் அதே பணியைத்தான் செய்கின்றது. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த உலகில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவுகள், இந்த முனைவாக்கத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முற்பட்டு நிற்கின்றார்கள். வெஸ்ட் முற்று முழுதாக எதிர்த்து நிற்கின்ற அதே நேரத்தில் அதற்கு எதிரான அணியுடன் இணைவதன் ஊடாக தங்களுக்குரிய சுதந்திரத்தை, தங்களுக்குரிய நாட்டை உருவாக்குவதற்கு அவர்கள் ஒரு திலசங்கப்பம் பூண்டுள்ளதாகத்தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், வியட்நாம் போராக இருக்கலாம், அல்லது கியூபா போராக இருக்கலாம். அந்த போர், ஒரு நாட்டுடன் போர் செய்யும் போது அவர்கள் இன்னொரு நாட்டுடன் உறவுகளை ஏற்படுத்துவதென்று அதன் மூலம்தான் தப்பி பிழைக்கின்ற ஒரு சாத்தியம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த வாரம் தாலிபான்கள் மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்றை நடத்தியிருந்தார்கள். என்னென்றால், அமெரிக்கா வெளியேறியதின் 3வது ஆண்டு நிகழ்வை அங்கு கொண்டாடி இருந்தார்கள். அது கிட்டத்தட்ட அவர்கள் கொண்டு செல்கின்ற ஆயுதங்கள் அத்தனையும் அமெரிக்க ஆயுதங்கள். அப்ப அதுதான் ஒரு ஆய்வாளர் போட்டிருந்தார், கிட்டத்தட்ட $7 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள். முழுக்க அவங்கள கவசமானங்களாக இருக்கலாம், துருப்புக்காவி வாகனங்களாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், உலங்குவானங்கள் எல்லாம் அமெரிக்கன் ஆயுதமாகத்தான் இருக்கிறது. அவங்க விட்டுட்டு ஓடினது தான் கூறுவார். அப்படி இப்ப அங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு ரஷ்யாவின் பிரசன்னம் இருந்தது, அவர்களுக்கான உதவியோ பின்தள உதவியோ. இப்ப அப்பாஸின் பயணமும் இந்த ரஷ்யாவையும் சீனாவையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதன் ஊடாக தங்களுக்குரிய ஒரு பேரம் பேசும் ஒரு சக்தியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். இத போர் மிக கடுமையாக நடைபெற்று இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில், ட்ரம்ப் இந்த வாரம் அதாவது நான் நினைக்கிறேன் வியாழக்கிழமை நினைக்கிறேன், அதாவது ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இஸ்ரேல் ஏன் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் எப்படி கதைப்பார் என்று. அவர் கதைக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. இஸ்ரேலின் இந்த அளவு சின்னனா இருக்கின்றது, அது பெருசாக வர வேண்டும் அல்லோ. அப்ப சவுதி அரேபியாவிலும் எகிப்திலும் அங்கேயும் இங்கேயும் நாட்டை அப்படி நேர கதைக்கிறார். ஜூத மக்கள் தான் முதலாவது தான் ஆட்சிக்கு வந்ததும் முதலே ஹமாஸ்
அமெரிக்க பிணைக்கைதிகளை விட்டுவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் இதை விட மோசமான அழிவாக இருக்கும் என்று சொல்லியும், அப்ப அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஒரு செல்வந்த பெண்மணி அவரின் கட்சிக்கு $100 மில்லியன் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் தேர்தல் நிதியாக. அப்போது அவர் பேசுகிறார், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அடுத்தது யூதர்கள், தான் யூத இனத்தை தான் காப்பேன் என்று சொல்லி இவ்வாறுதான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பேசுவதையும் பார்த்தால், உலகில் நடக்கிற சம்பவங்களையும் பார்த்தால், அப்ப இவ்வாறு அமெரிக்கா பேசுகின்றது ஒரு புறம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் USS ஜோர்ஜியான்ற சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல் மத்திய தரை கடலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40,000 அமெரிக்க படையினரை மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் தான் அப்பாஸ் ரஷ்யாவிடம் சென்றிருக்கிறதுக்குரிய காரணமும் என்னென்றால், இந்த போர் அதாவது இவர்களுடன், அதாவது மேற்குலகத்துடனோ அமெரிக்காவுடனோ அல்லது இஸ்ரேலுடனே ஒரு சமாதானத்தை தாங்கள் எட்ட முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிலர் இப்பொழுது பேச தொடங்கிவிட்டார்கள். இஸ்ரேலை பொறுத்தமட்டில் எவ்வளவு இராணுவத்தினரை இதுவரையில் இழந்திருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்றால் அவர்கள் இதுவரையில் வெளிப்படையாக எதையுமே ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் இராணுவத்தினரும் பலர் இறந்திருப்பதாக செய்திகள் வருது. இது தொடர்பாக ஏதாவது தகவல்? கிட்டத்தட்ட இப்ப அவர்களின் இஸ்ரேலின் கணக்கின்படியே கிட்டத்தட்ட 800 தொடக்கம் 900 பேர் வரை கொல்லப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இறப்பு தொகை இதைவிட அதிகம் என்றுதான் கூறுகிறார். ஹமாஸை பொறுத்தவரையில் 30,000 பேர் இருந்தாலும் 15,000 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறினாலும் இப்போது கூறுகிறார்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் கூறுகிறார்கள். என்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு அவர்களோட பலம், இப்ப உதாரணமா பார்த்தோம்னா அங்க இருக்கிற தலைவர்கள் கூட தப்பி பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பல பிணைக்கைதிகளை கூட மீட்க முடியவில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதே ஒரு ஆதாரமாக இருக்கின்றது இல்லையா? அப்ப ஹமாஸை ஒழித்திருந்தால் நிச்சயமாக அந்த கைதிகளை அவர்கள் கைப்பற்றி இருந்திருக்கலாம். அப்ப கைப்பற்ற முடியவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஹமாஸை அவர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு தாக்க முடியவில்லை என்பதை. அப்ப ஆனால் அங்கு பொதுமக்களின் இழப்பு தான் மிக அதிகம். கிட்டத்தட்ட 40,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை வந்த தகவல்களின்படி அதில் கூட பெருமளவான 17,000 பேருக்கு மேல் சிறுவர்கள். அந்த 17,000 பேருக்கு மேல் சிறுவர்களும் பெண்களும் அது ஒரு புறம் இருக்க, அதில் 2100 பேர் குழந்தைகள், 2 வயதுக்கு குறைவான குழந்தைகள். 2100 பேர் 2 வயதுக்கு குறைவான குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத நபர்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது மாஸ்க் போட்டவர்கள் வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரை பகுதியில பெருமளவான பலஸ்தீனியர்களின் வீடுகள், கார்களுக்கு தீ வைத்து எரித்து, அதோட 22 வயது ஒரு இளைஞரை அந்த காருக்குள் வைத்து உயிருடனும் கொளுத்தி இருக்கிறார். அது எரிகிறதை நீங்க பார்க்கலாம். அதாவது வீட்டை இடிப்பது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் அந்த என்னென்றால் அந்த மக்களுக்கு, இஸ்ரேலிய மக்களுக்கு அந்த சிறுவர் தொடக்கம் பெரியவர் வரையும் அந்த ரத்தத்தில் ஊறி போனது உண்டு. அவர்களை கண்டா கல்லால் அறிய வேண்டும், அல்லது கொல்ல வேண்டும், அல்லது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு இதை அப்படி வளர்த்து விட்டார்கள். இப்ப ட்ரம்ப் மதத்தான் கூறுகிறார், அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் தான் அவர் கூறுகிறார். சிறிய வயதிலே நஞ்சை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் அது காட்டுகிறது. இப்ப சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இப்ப போர் முடிவுக்கு வரத்தான் வேண்டும். போர் முடிவுக்கு வந்தால் அந்த காசா பகுதியில் இருக்கின்ற கட்டிடங்கள், வீடுகள் இவையெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டு விட்டது. அதை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு கிட்டத்தட்ட $80 பில்லியன் தேவை என்று கூறுகிறார்கள். ஒன்று, அதற்கு கீழே இருக்கின்ற அந்த கட்டிடங்கள், சேதப்பட்ட கட்டிடங்களுக்கு கீழ் எத்தனை பிணங்கள் இருக்கின்றது என்று யாருக்குமே தெரியாது. இனி அந்த மண்ணுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்று யாருக்குமே தெரியாது. இதை எவ்வாறு கையாள போகிறார்கள்? இதுக்கு இப்ப 80 பில்லியன் கட்டி எழுப்புவதற்கு தேவை என்றால் இந்த பணத்தை இஸ்ரேல் கொடுக்க போகிறதா அல்லது யார் கொடுக்க போகிறார்கள்? நீங்கள் பார்க்கலாம், ரஷ்யாவின் போரை பார்க்கலாம். ரஷ்யாவின் $300 பில்லியன் பிடித்து வைத்திருக்கிறார்கள். என்னென்றால் ரஷ்யாவினால் உடைக்கப்பட்ட இடங்களை கட்டுமானத்துக்கு ரஷ்யா தான் கொடுக்க வேண்டும் என்று. ஆனா நீங்கள் ரஷ்யா உக்ரைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க இருக்கிற கட்டிடங்களையும் இங்க காசாவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, அங்க உள்ளத்துக்கு உடைஞ்சிருக்கிறது, இங்க உள்ளத்துக்கு உடைஞ்சிருக்கிறது. இப்ப இங்க யார் கட்ட போறதுன்னா அது முஸ்லீம் நாடு எல்லாம் கட்ட வேண்டும். அதான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஹொங்கோங்கில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்ப ஆர்ப்பாட்டம் நடக்க அமெரிக்கா இப்ப மக்கள் எழுச்சின்னு சொல்லுங்க. இப்ப பங்களாதேஷ்ல நடந்தது, இலங்கையில நடந்த மாதிரி. அப்ப அமெரிக்கா ஒன்றை கூறுகிறது, அமெரிக்க செயலகம் ஒன்றை கூறுகிறது, ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஜனநாயகத்தை சீனா மதிக்க வேண்டும்.
2024 பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியுங்க, இப்ப 2 வாரத்துக்கு முதல் கலவரங்கள் இடம்பெற்றது இங்க. அதுக்கு அமெரிக்கா சொல்லுகின்றது, கலவரக்காரர்களை அடக்குவதற்கு பிரித்தானியாவுக்கு உரிமை உண்டு. இதுதான் அரசியல். இது இப்ப பங்களாதேசத்துல தான் நடந்தது. அப்ப இதே போலதான் இப்ப என்னென்றால் ரஷ்யா அங்க உக்ரைன் இடிந்ததற்கு ரஷ்யா தான் கட்டி கொடுக்க வேண்டும். ஆனா காசாவில் இடிந்ததற்கு அரபு நாடுகள் தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான். அதான் இந்த நிலைமை இருக்கும் வரையும் உலகில் அமைதி இருக்க போவதும் இல்லை. ஆனால் என்னென்றால் அவர்கள் முதலாளித்துவமும் அவர்கள் அதாவது பிசினஸ் ஓரியன்ட், அதாவது வர்த்தகத்துறையையும் பணத்தையும் நம்பி கட்டி அமைக்கப்பட்ட சாம்ராஜ்யங்கள் என்று கூறலாம். அப்ப இது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இதில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் பலமான 2 சக்திகள் உண்மையில் தேவை இந்த உலகம். சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி.